நியூஸ் தமிழ் கழுகு. செங்கோட்டையனோட ஒருங்கிணைப்பு கோரிக்கையால அவரோட பதவிகளை பறிச்ச எடப்பாடி பழனிசாமி அவருக்கு 2026 சீட் கொடுக்க போறதில்லன்னு முடிவெடுத்திருக்காராம். கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்களை சேர்த்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதிச்ச செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரு. நிர்மலா சீதாராமன், அமித்ஷான்னு எல்லோரையும் சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் பக்கம் இருந்த ஆதரவாளர்கள் எடப்பாடி பக்கம் போனாங்க. செங்கோட்டையன் தனிச்சு விடப்பட்டாரு. அதிமுகவில் இருக்கிற சீனியர்களுக்கு 2026 தேர்தலுக்கான சீட்டுகளை கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வகையில அதிமுகவோட கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையத்துல இதுவரைக்கும் செங்கோட்டையனே தொடர்ந்து போட்டியிட்டுக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த தொகுதியை செங்கோட்டையனுக்கு எடப்பாடி கொடுக்கிறது சந்தேகம்தான்னு அதிமுக மூத்த தலைவர்கள் மத்தியில பேசுகிறாங்க. இப்போதைக்கு அந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுன்னு எடப்பாடி முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி ஒரு முடிவை அதிமுக தலைமை எடுத்தா செங்கோட்டையன் அதையும் எதிர்கொள்ள தயாராயிட்டு வர்றதா சொல்றாங்க. புசி ஆனந்த கட்சியில இருந்து நீக்கணும்னு சோசியல் மீடியால விஜயை நோக்கி கோரிக்கை வைக்க துவங்கியிருக்காங்க அவரோட தொண்டர்கள். கட்சிக்கு மிகப்பெரிய சவாலோ நெருக்கடியோ வர்ற நேரத்துல கட்சி தலைமை இவ்வளவு பெரிய மௌனம் காக்குறது சரியானு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிற விஜய் ரசிகர்கள் அவங்க கோபத்தை விஜய்க்கு அடுத்த நிலையில இருக்கிற புசி ஆனந்த் மேல திருப்பி இருக்காங்க. கைதுக்கு பயந்துகிட்டு தலைமறைவான புசி ஆனந்த தன்னை காப்பாத்த நினைச்சாரே தவிர தொண்டர்கள் அடுத்து என்ன செய்யணும், கரூர் விவகாரத்துல என்ன பதில் சொல்லணும், நிலைமையை எப்படி கையாளணும்னு எதையும் சொல்ல தெரியாம ஏன் மறைஞ்சு போனார்னு சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்கறவங்க அடுத்தபடியா அரசியல் அனுபவம் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாக்கணும்னு விஜய்க்கு சோசியல் மீடியாவில் கோரிக்கை வைக்க துவங்கி இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்ச 1.5 வருடத்துல எல்லா மாவட்ட செயலாளர்களும் புசி ஆனந்தோட இமேஜை உயர்த்தவே செலவு செஞ்சிருக்கிறதாவும் பேச துவங்கி இருக்காங்க. புசி ஆனந்த் எந்த ஊருக்கு போனாலும் குறைஞ்சது 30 ஃபார்ச்சுனர் கார்களை ரெடி பண்ண சொல்லி பெரிய ஊர்வலமா போறாருங்கிறதையும் வீடியோவாவும் போட்டோவாவும் விஜய்க்கு அனுப்ப தொடங்கி இருக்காங்களாம். 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லாம நேரடியா கட்சி நிர்வாகிகளோட பேச விஜய் முடிவு செஞ்சிருக்காராம். அதுக்கான ஒரு பிரத்யேக ஆப்பை ஒரு பிரபல ஐடி நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்கா. கரூர் சம்பவத்துக்கு பின்னால மாவட்ட அளவில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள நினைச்சோம். யாரு எந்த பொறுப்புல இருக்காங்கிறது தெரியாம அவங்களோட செல்போன் நம்பர் கூட தெரியாம இருந்த விஜய் இனி நிர்வாகிகளோட நேரடியா பேச முடிவு செஞ்சு அதுக்கான ஒரு பிரத்யேக ஆப்பையும் பிரபலமான ஒரு ஐடி நிறுவனத்துக்கிட்ட தயார் செய்ய சொல்லியிருக்காராம். அந்த ஆப்ல மாநில, மாவட்ட, நகரங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகிகளோட பேரும் போன் நம்பரும் இருக்குமா. அந்த ஆப் மூலமா நிர்வாகிகளோட விஜய் ரெகுலரா பேச போறாருங்கிறாங்க. விஜய் பேசுறத ரெக்கார்ட் செய்யவோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவோ முடியாத அளவுக்கு அந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்குமா. குறிப்பா தேர்தல்ல யாருக்கு சீட்டுங்கிறத விஜயே நிர்வாகிகளோட நேரடியா பேசி அவங்க தகுதி அடிப்படையில முடிவு செய்ய போறாருங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தயாரான இருமல் மருந்தால வட இந்தியாவில் உயிர் பலிகள் ஏற்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிற அமலாக்கத்துறையோட கவனம் தமிழக அரசியல் பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தயாரான கோல்ட்ரீஃப்ங்கிற இருமல் மருந்தால ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் 29 பேர் இறந்து போனாங்க. மத்திய பிரதேசத்துல மட்டும் 22 குழந்தைங்க பலியானாங்க. இந்த விவகாரத்துல அந்த மருந்து தயாரிச்ச நிறுவனத்தோட அதிபர் ரங்கநாதன் மத்திய பிரதேசத்துல போலீசாரால கைது செய்யப்பட்டாரு. வட இந்தியாவுல பரபரப்பான சம்பவமா பார்க்கப்படுற இந்த விஷயத்துல அமலாக்கத்துறையும் நுழைஞ்சது. இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருக்குங்கிற குற்றச்சாட்டுல தனியார் நிறுவனத்தோட அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசோட மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வீட்லயும் சோதனையை நடத்துச்சு அமலாக்கத்துறை. சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனம் தமிழக அரசு அதிகாரிகள்ல ஆரம்பிச்சு அரசியல்வாதிங்க வரைக்கும் பெரிய அளவு தொகையை லஞ்சமா கொடுத்திருக்கிறதா அமலாக்கத்துறைக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதனுடைய அடிப்படையில சுகாதாரத்துறையோட உயரதிகாரிகள் 2 பேர் மேல எப்ப வேணாலும் அமலாக்கத்துறை ரெய்டு இருக்கும்னு சொல்றாங்க.
அதே போல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க வரைக்கும் பாயும்னு பேசப்படுது. இந்த நிலையில அதிமுக இந்த விவகாரம் தொடர்பா சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துச்சு. அதுக்கு பதில் சொன்ன அமைச்சர் மா சுப்பிரமணியன் மத்திய அரசு கண்காணிக்க தவறியதால் தான் உயிர் பலிகள் நடந்திருக்குன்னு குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியல் போட்டார். குறிப்பா அந்த மருந்து கம்பெனிக்கு அனுமதி கொடுத்ததே அதிமுக தான் சொன்னாரு அமைச்சர் மாசு. இருமல் மருந்து விவகாரத்தை மத்திய அரசு தமிழ்நாட்டுல அரசியலாக்குற வேலைகளை இறங்கி இருக்கிறதா தமிழ்நாடு உளவுத்துறையும் ஆட்சி மேலிடத்துக்கு சொல்லி இருக்காங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.